அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். இன்னைக்கு நம்ம காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அணி இலக்கணம் அப்படின்றத பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போகும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்றது வரும். அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாராச்சும் லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாரும் லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அணி இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அணி இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். அணி அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். அழகு அப்படின்றது பொருள். இப்ப எப்படி சொல்லி தர போறேன் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்களுக்கு படிச்சு காமிச்சு அதுல என்ன சொல் இருக்கு, அதுல என்ன பொருள் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதே மாதிரி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாருங்களேன். அணி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அழகு அப்படின்றது பொருள். அணி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அழகு அப்படின்றது பொருள். புரியுதான்னு பாருங்க. அணி என்றால் அழகு என்பது பொருள். அணி என்றால் என்னது? அழகு. என்னது? ஏதாச்சும் வந்து அணிகிறாங்க, அதாவது வந்து என்னது, நான் நகை அணிந்துக்கிறேன், இல்ல வந்து என்னது ஆபரணங்கள் அணிந்துக்கிறேன். அப்ப அணி வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி அழகா இருக்கோ இலக்கணத்துல அணி அப்படின்றது ஒரு அழகு அப்படின்றது குறிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அணி அப்படின்றது என்னது? அழகு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். செய்யுளோட கருத்து இருக்குல்ல, இப்போ ஒரு செய்யுள் இருக்கு, அதோட கருத்தை அழகுபடுத்தணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க? அது அணி அப்படின்னு சொல்றாங்க. அதுல சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது என்ன சொல்றாங்க? அது அணி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது என்ன சொல்றாங்க? அது அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அணி இலக்கணம் அப்படின்னா என்ன புரியணும்? சொல்லாலையும் பொருளாலையும் அழகுபடுத்துறது என்ன சொல்றாங்க? அத அணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செய்யுளோட கருத்தை அழகுபடுத்துறது அதை என்ன சொல்றாங்க? அத அணி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாலையும் பொருளாலையும் அழகுபட எடுத்துரைப்பது அத அணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. அணி அப்படின்றது அப்ப செய்யுள்ள கருத்தை அழகுபட எடுத்துரைப்பது அணி எனப்படும். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அதையும் அணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அணி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அழகு அப்படின்றது பொருள். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப சொல்லாலி பொருள் அழகுபட எடுத்துரைப்பது அத அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. இப்ப அணி இலக்கணத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உவமை அணி அப்படின்றது பார்க்க போறோம். இப்ப நீங்க 9th படிக்கிறீங்க சார், 10th அணி வருமா சார் அப்படின்னா 10th அணி வரும். ஓகேவா? இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இலக்கணத்தை பொறுத்தளவு அணி இலக்கணம். எப்பயுமே வந்து இலக்கணம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார், படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எப்படி சார் ஆன்சர் பண்றது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஆனா புரிஞ்சுக்கணும் அது ஓமினா என்ன, எடுத்துக்காட்டு ஓமினா என்ன, சொல் பொருள் பின்வரு நிலை என்ன, வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு ஒண்ணு எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கோர் அப்படின்றது எடுக்கலாம். அப்ப இலக்கணத்துல அணி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. வரக்கூடிய 9th பப்ளிக் எக்ஸாம்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா வந்து அணி இலக்கணம் கேட்பாங்க. ஓகேவா? உவமையணியை விளக்குக, உவமையணி என்றால் என்ன அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேவா? அதனால அணி இலக்கணம் படிக்காம தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அணி அப்படின்னா அழகு அப்படின்றது பொருள். ஓகேவா? செய்யுள் கருத்தை அழகுபடுத்துவது என்ன சொல்றாங்க? அது அணி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாலையும் பொருளாலையும் அழகுபட எடுத்துரைப்பது அணி. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 1 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? சொல்லாலையும் பொருளாலையும் அழகுபட எடுத்துரைப்பது என்ன சொல்றாங்க? அது அணி அப்படின்னு சொல்றாங்க. செய்யுள் கருத்தை அழகுபடுத்துவது அணி. செய்யுள்ள கருத்தை அழகுபடுத்துறதுன்னு சொல்றாங்க, அது அணின்னு சொல்றாங்க. சொல்லாலையும் பொருளாலையும் அழகுபட எடுத்துரைப்பத அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது உவமை அணி அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உவமை அணி அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம். அணிகள் இன்றியமையாதது உவமை அணி. அணிகள்லயே இன்றியமையாதது அப்படின்னா உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்றத பார்க்கலாம். மற்ற அணிகள் உவமையிலிருந்து கிளைத்ததாகவே, எல்லா அணியும் இந்த உவமையிலிருந்து கிளைச்சதா இருக்கு. கிளைத்தது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இதுல இருந்து பிரிவா இருக்கு, இதுல இருந்து போனதுதான், இதுல இருந்து உள்ள பிரிவுகள் அதான் என்ன சொல்றாங்க, அது கிளைத்ததான் வந்து உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அணிகள் அப்படின்றது இன்றியமையாத ஒரு உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. அணிகள் அப்படின்றது இன்றியமையாதது, அத உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புரியுதான்னு பாருங்க. அணி அப்படின்னா அழகு அப்படின்றது பொருள். செய்யுள்ள கருத்தை அழகுபடுத்துவது என்ன சொல்றாங்க? அது அணி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாலையும் பொருளாலையும் அழகுபட எடுத்துரைப்பதையும் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது உவமை அணி அப்படின்றது. உவமை அணி அப்படின்றது அணிகளை இன்றியமையாதது என்ன சொல்றாங்க அப்படின்னா உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. மற்ற அணிகள் உவமையில இருந்து கிளைத்ததா இருக்கு. கிளைத்தது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அதுல இருந்து பிரிவுகளா உள்ளது, அதுல இருந்து சப் டாபிக் அப்ப பிரிக்கிறோம்ல, ஒரு மைண்ட் மேப் போடுவீங்களா, அந்த மைண்ட் மேப் கீழே ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி வந்து அதுக்கு கீழே வர்றதான் ஓமையணியோட பிரிவுகளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓமையணில இருந்தா வேற அணிகள் பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அணிகள் இன்றியமையாதது எது? உவமையணி. அணிகள் இன்றியமையாதது உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இதுல பாருங்களேன், ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது இருக்கு. மலர்பாதம் அப்படின்னு இருக்கு. பாருங்க என்ன இருக்கு? மலர்பாதம் அப்படின்னு இருக்கு. இது என்ன பண்றோம் அப்படின்னா பிரிச்சு எழுதுறோம். மலர் போன்ற பாதம் அப்படின்னு பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? மலர் பாதம் அப்படின்றத மலர் போன்ற பாதம் அப்படின்னு பிரிக்கிறோம். அதாவது போல, போன்ற, புறைய
அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள அந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படையாக வந்தால் அதை ஓமை இனி என்று சொல்வார்கள். சார் கொஞ்சம் எழுதி காமிங்க சார் அப்படின்னா பாருங்களேன். போல, போன்ற, உரைய, அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓம உருபுகள் அப்படின்னு சொல்றாங்க. போல, போன்ற, புரைய, அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள, அற்று உற்று தற்று இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓம உருபுகள் சொல்றாங்க. அந்த ஓம உருபுகள் வெளிப்படையாக வந்தால் அதை ஓமை இனி என்று சொல்றார்கள். புரியுதா? பாருங்க, மலர் பாதம் அப்படின்னு இருக்கு, அதை எப்படி பிரிச்சு எழுதுறோம்? மலர் போன்ற பாதம் அப்படின்னு எழுதுறோம். இத்தொடர்ல மலருக்கு பாதத்துக்கு மலர் ஓமையா கூறப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த பாதம் எப்படி இருக்கான்? மலர் போல இருக்கான். அந்த பாதம், அந்த குழந்தையோட கால் எப்படி இருக்கும்? அந்த குழந்தையோட காலோட பாதம் இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்குமா? கரெக்டா? அதோட சாஃப்டா இருக்குமா? அந்த குழந்தையோட காலோட அந்த பாதம் அப்படின்றது எப்படி இருக்கும்? ரொம்ப அப்படியே மென்மையா இருக்கும். அப்ப மலர் பாதம் அப்படின்றது மலர் போன்ற பாதம். ஓகேவா? அப்படி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதான் இந்த பாதத்துக்கு மலர் ஓமையா கூறப்பட்டிருக்கு. இத பாருங்களேன், மூணா பிரிக்கிறாங்க. பாதம் அப்படின்றது என்னது அப்படின்னா உவமேயம். பாதம் அப்படின்றது உவமேயம். மலர் அப்படின்றது என்னது? அது உவமை. அடுத்து என்னது? போன்ற அப்படின்றது ஓம உருபு. போன்ற அப்படின்றது என்னது? அது ஓம உருபு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புரியுதான்னு பாருங்க. மலர் பாதம் அப்படின்றது மலர் போன்ற பாதம். மலர் அப்படின்றது ஓமை, போன்ற அப்படின்றது ஓம உருபு, பாதம் அப்படின்றது ஓமேயம். அப்ப இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. மலர் போன்ற பாதம், அதை நம்ம பிரிக்கிறோம். மலர் அப்படின்றது ஓமை, போன்ற அப்படின்றது ஓம உருபு, பாதம் அப்படின்றது என்னது? அது ஓமேயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகேவா? மலர் போன்ற பாதம் அப்படின்றது என்னது? ஒரு ஊமையில இருக்கு. என்னது? மலர் பாதம் இருக்கு, அதை பிரிச்சு எழுதும்போது எப்படி எழுதுறோம்? மலர் போன்ற பாதம் அப்படின்னு எழுதுறோம். அப்படி எழுதும்போது மலர் அப்படின்றது ஓமை, போன்ற அப்படின்றது ஓம உருபு, பாதம் அப்படின்றது என்னது? உவமேயம். அப்ப மூணுமே என்னது? இதுதான் வந்து உவமை இனி அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் எக்ஸாம்பிள் சொன்னா இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியும். பாருங்க, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன வார்த்தை வந்திருக்கு? தற்று அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இதுல உவமை இனி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன அணி அமைஞ்சிருக்கு? உவமை அணி அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது ஏன் வந்து அந்த காய், ஓகேவா, அந்த காயை போய் எடுத்து சாப்பிடுற, அந்த கடுஞ்சொற்களை, தேவையில்லாத சொற்களை எதுக்கு பேசுற அப்படின்ற மாதிரி. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இருக்கிறத போல, போல, போன்ற, புரைய, அன்ன இன்ன மான கடுப்ப, அன்ன இன்ன மான கடுப்ப, தற்று அற்று இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படையாக வந்தால் அதை உவமையணி என்று சொல்வார்கள். அப்போ உவமையணி அப்படின்னா புரியுதா? அது மாதிரி வெளிப்படையா வருது. போல, போன்ற, புரைய, அன்ன இன்ன மான கடுப்ப, ஒப்ப உரள, அன்ன தற்று அற்று இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் என்ன சொல்றாங்க? அதுதான் வந்து உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உவமையணி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியணும். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. இப்ப மலர் பாதம் இருக்கு, அதை பிரிச்சு எப்படி எழுதுறோம்? மலர் போன்ற பாதம் அப்படின்னு எழுதுறோம். மலர் அப்படின்றது என்னது? அது வந்து உவமை. அடுத்து பாதம் அப்படின்றது உவமேயம். நடுவில் இருக்கக்கூடிய போன்ற அப்படின்றது ஓம உருபு. புரியுதான்னு பாருங்க. எல்லாரும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டர் பென் வந்து கரெக்டா வாங்கி வச்சுக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு வந்து இந்த கலர், ஓகேவா, எல்லோ கலரா இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டர் பென் அப்படின்றது கண்டிப்பா வாங்கி வச்சுக்கணும். நல்ல ஒரு ரெட் பென் அப்படின்றது வாங்கி வச்சுக்கணும். ஓகேவா? புக்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் எந்தெந்த பாயிண்ட்ல குறிக்கிறனோ அதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்க ஹைலைட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் போது ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஓகேவா? 4 மார்க் கேட்டா 4 மார்க் எழுதலாம், 1 மார்க்ல கேட்டா 1 மார்க் எழுதலாம். அப்ப இந்த மாதிரி எழுதி படிச்சாதான் நம்ம முடியும் ஈஸியா ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். அதனால என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் படிக்காம இருக்கவே கூடாது. ஓகேவா? அப்போ ஓமேனி அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா அடுத்து நீங்க 10th வர போறீங்க. 10th வரும்போது ஓமேனி அப்படின்னா தெரியணும், எடுத்துக்காட்டு ஓமேனி என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், 10th 450 பிளஸ் அப்படின்றது எடுக்க முடியும், 90ல 95 பிளஸ் அப்படின்றது எடுக்க முடியும். அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு தமிழ்ல வந்து ரொம்ப நுணுக்கமா ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? அதனால இந்த மாதிரிலாம் வந்து விட்டுறக்கூடாது. அதுதான் வந்துட்டு சொல்ல வரேன். அப்ப என்ன பாக்குறோம், உவமையணி அப்படின்றது பாத்திருந்தோம். உவமையணி அப்படின்றது எப்படி பிரிச்சோம், அத மலர் போன்ற பாதம். ஓகேவா? மலர் பாதம் அப்படின்றது என்ன பிரிச்சோம், மலர் போன்ற பாதம் அப்படின்னு பிரிச்சோம். அதுல மலர் அப்படின்றது என்னது, உவமை. அடுத்து என்னது, பாதம் அப்படின்றது என்னது, உவமேயம். அடுத்து போன்ற அப்படின்றது ஓமோருபு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த பாயிண்ட் புரியுது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது
என்னது போய் கடுமையான சொற்கள் தேவையில்லாத சொற்களை எடுத்து நீ எதுக்கு பேசுற? அது ஒரு இனிய காய் இருக்கும்போது நீ எதுக்கு என்னது கனி இருக்கும்போது நீ எதுக்கு போய் காயை போய் எடுத்து தின்ற அப்படின்ற மாதிரி பொருள் தரக்கூடியது. அப்ப என்னது இருக்கிறது இத மாதிரி இது இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, அந்த ஓமை, உமேயம், ஓமோருபே எல்லாம் வெளிப்பட்டு வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க, அதை ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை கல்வாறு பொறுத்தல் தலை, என்ன சொல்றாங்க, ஓமையணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சார் அப்படின்றத சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாருங்களேன். ஓகே, இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலைன்னு இருக்கா. இதுல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போலன்றது என்னது, இது வந்து ஓம் ஒருபு. இதோட அர்த்தம் என்ன சார் அப்படின்னு பாருங்களேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா ஒரு நிலம் இருக்கு ஓகேவா, ஒரு நிலத்தை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நோன்றேன் ஓகேவா, என்ன பண்றேன், ஒரு மண்ணு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த நிலத்தை நோன்றேன். அப்படி நிலத்தை தோண்டும் போது அந்த நிலம் எப்படி தன்னை பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி, எப்படி அந்த நிலம் வந்து தன்னை பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை அப்படின்னா தன்னை யாராச்சும் இகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றீங்க, உங்களை வந்து யாராச்சும் இகழ்ந்து பேசலாம், உங்களை வந்து பாரு எப்படி இருக்கான் பாரு இவனை, உங்களை வந்து கிண்டல் பண்ணலாம். அப்ப தன்னை யாராச்சும் இகழ்ந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பொறுத்து கொள்றது இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், அதுக்கு இதுக்கும் சம்மந்தப்படுத்துறது ஓகேவா. அப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை, புரியுதா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. ஓமை என்னது, ஓமொருபே உமேயம். அப்ப புரியுதா, ஓமை ஓமொருபே உமேயம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்றது ஓமை, போல அப்படின்றது ஓமொருபே, தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை அப்படின்றது உவமேயம். அப்ப 3 வார்த்தை வருதா, உவமை, ஓமொருபே, உமேயம் அப்படின்றது வருதா. எப்படி வந்து தோன்றவனை தன்னை பொறுத்து கொள்ளுதோ அந்த நிலம், அதே மாதிரி உங்களை யாராச்சும் இகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க என்ன பண்ணணும், பொறுத்து கொள்ளணும். என்ன பண்ணக்கூடாது, அவ போயிட்டு திருப்பி வந்து கோவப்பட்டு சண்டைக்கு போக கூடாது. அப்ப என்ன பண்ணணும், தன்னை பொறுத்து கொள்ளணும் அப்படின்றது என்னது, இதுல ஓமேனி. இதுல எப்படி சார் ஓமேனி அப்படின்னா அகழ்வாரை தங்கும் நிலம் போல, அப்ப போல அப்படின்ற ஓம உருவு வெளிப்படையா வந்திருக்கா. அப்ப வெளிப்படையா வந்து என்ன சொல்லியிருக்கேன், அதை ஓமையணி அப்படின்னு சொல்லிருக்கான். அப்ப அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள, இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படையாக வந்தால் அதை உவமையணி என்று சொல்வார்கள். அப்போ உவமையணி அப்படின்றது புரிஞ்சுச்சா. இதை எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னா ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் தான் கிடையாது. போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள, இந்த வார்த்தைகள் எல்லாம் மறைஞ்சு வருது ஓகேவா. இந்த வார்த்தை மறைஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன சொல்றாங்க, அதை எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓமேனி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரியணும். ஓமேனி அப்படின்னா மலர்பாதம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதை விரிச்சு எழுதுறோம், மலர் போன்ற பாதம் அப்படின்னு எழுதுறோம். அப்ப போன்ற அப்படின்ற வார்த்தை நடுவுல வந்திருக்கு. அப்ப போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள, அந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படையாக வருது அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க, அதை ஓமேனி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓமேனி அப்படின்னா இதான் அப்படின்றது தெளிவா தெரியணும், அப்பதான் என்ன பண்ண முடியும், ஈஸியா ஸ்கோர் அப்படின்னு இருக்க முடியும். அப்ப பாருங்க, எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அப்ப மலர் பாதம் அப்படின்றது எப்படி பிரிக்கிறோம், மலர் போன்ற பாதம் அப்படின்னு பிரிச்சுட்டு அதை போல போன்ற புறைய, உங்களுக்கு மனப்பாடமே ஆயிரணும், இதோட நான் நிறைய வாட்டி சொல்றேன் ஓகேவா. போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரளை, இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படையா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஓமேனி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை பிரிப்போம் அப்படின்போ பாதம் அப்படின்றது என்னது, அதை ஓமேயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வர மலர் அப்படின்றது ஓமை, அது நடுவில் வர போன்ற அப்படின்றது உவமோருபே. அது மாதிரிதான் இந்த ஒரு திருக்குறள் ஓகேவா. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அது கனி இருக்கும்போது எதுக்கு நீ காய் எடுத்து தின்ற, இனிய சொற்கள் இருக்கும்போது எதுக்கு நீ வந்து தேவையில்லாத அந்த கடுமையான சொற்களை பேசுற அப்படின்றத இதுல சொல்றாங்க. அப்ப என்னது, அது போல அது மாதிரி, அப்ப என்னது ஒரே மாதிரி இருக்கா. அப்ப இந்த மாதிரி என்னது போல போன்ற புறைய, இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படையாக வருது அப்படின்னா அதை ஓமேனி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தா, எப்படி வந்து தோண்டுபவர் வந்து மண் வந்து தன்னை பொறுத்து கொள்ளுதோ அதே மாதிரி உங்களை யாராச்சும் இகழ்றாங்க, உங்களை யாராச்சும் வந்து மனசு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அப்ப நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கணும். அதுதான் இந்த திருக்குறளை நிறைய சொல்றாங்க. புரியுதா? ஓகேப்பா, அடுத்து போலாமா. அடுத்து நம்ம பார்க்க போறது உருவக அணி அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது உவமேனி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு உவமேனி அப்படின்னா என்ன, ஒரே ஒரு லைன்ல மட்டும் சொன்னேன். எடுத்துக்காட்டு உவமேனி என்னது, போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்பு, இந்த வார்த்தைகள் எல்லாம் மறைந்து வந்தால்
அதை எடுத்துக்காட்டு உவமை அணி என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம பார்க்க போறது உருவக அணி. உருவக அணி அப்படின்னா என்ன சார்? உருவக அணி அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் பாருங்களேன். கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளை ஒற்றுப்படுத்தி கூறுவான். கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு பொருளை சிறப்பிக்க, ஒரு பொருளை சொல்றதுக்கு என்ன பண்றான் அப்படின்னா இன்னொரு பொருளை என்ன பண்றான், ஒற்றுமைப்படுத்தி சொல்றான். ஒரு பொருளை வந்து சொல்றதுக்காக நான் ஒரு பொருளை உங்கள்கிட்ட சொல்லணும், ஆனா டைரக்டா சொல்லாம என்ன பண்றேன், ஒரு பொருளை சொல்லி இதுக்கான விளக்கத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. இதை பாருங்க, உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் தன்மையே உருவகம். உவமையோட தன்மையை அந்த பொருள் மேல ஏற்றி கூறுறது என்ன சொல்றாங்க, அதுதான் உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என தோன்ற கூறுவது உருவகணி. உவமையும் சரி, முன்னாடி என்ன பார்த்தோம், உவமை ஒண்ணு இருக்கு, உவமேயம் ஒண்ணு இருக்கு, ஓம உருபு ஒண்ணு இருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்த்தோமா. இதுல உவமை உவமேயம் அப்படின்றது ரெண்டுமே சரி, இதுல இருக்க ரெண்டுமே சரி ஒன்றுதான். புரியுதா? ஒன்றே என தோன்ற கூறுவது என்னது, உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, இன்சொல் விளைநிலனோ ஈதல் வித்தாக, வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி, அன்பினீர் பாய்ச்சி அறக்கதிரின ஓர் பைங்குள் சிறுங்காலை செய் அப்படின்னு ஒரு அறநெறி சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஓகேவா? இன்சொல் விளைநிலனோ ஈதலை வித்தாக, வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி, அன்பினீர் பாய்ச்சி அறக்கதிரின ஒரு சிறுகாலை செய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு அறநெறி சார் ஒரு பாடல் இருக்கு. இத பாருங்க, இந்த பாடல்ல இன்சொல்ல வந்து நிலமா சொல்றாங்க. எப்படி ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இன்னொரு விஷயத்த என்ன பண்றாங்க, அப்படியே வந்து உருவகப்படுத்துறாங்க. புரியுதா? உருவகப்படுத்துதல். ஓகேவா? என்ன பண்றாங்க, உருவகப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்த சொல்றது என்ன பண்றாங்க, இன்னொரு விஷயத்த அதுக்கு மேட்சா சொல்ற மாதிரி, அதுதான் என்ன சொல்றாங்க, உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த பாடல்ல இன்சொல் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அத நிலமா சொல்றாங்க. இன்சொல்ல வந்து நிலமாவும், வன்சொல் இருக்குல்ல அதை வந்து கலையாவும், வாய்மையை வந்து எருவாவும், அன்பை வந்து நீராவும், அறத்தை வந்து கதிராவும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் உங்களுக்கு சார் இன்னும் எனக்கு புரியல சார், ஒரு வாட்டி சொல்லுங்க சார் அப்படின்னா பாருங்களேன். அணி ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனாலதான் பொறுமையா நடத்துறேன், எல்லாரும் தெளிவா கவனிங்க. ஓகேவா? உருவக அணி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உருவக அணி அப்படின்னா தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி, நான் ஒரு விஷயத்த நான் வந்து சிறப்பா சொல்லணும். ஓகேவா? நான் ஒரு விஷயத்த சிறப்பா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதற்காக உவமையாகிற வேறொரு பொருளை ஒன்றுபடுத்தி, ஓகேவா, உவமையாகிற வேறொரு பொருள் என்னது, இன்சொல் அப்படின்னா இனிய சொல், அதான் எப்படி கொடுத்துறாங்க, இன்சொல் விளைநிலனோ அப்படின்னு சொல்லிட்டு இன்சொல் என்ன சொல்லியிருக்காங்க, இன்சொல் அப்படின்னா நிலத்தை சொல்லியிருக்காங்க. புரியுதான் பாருங்க, நிலத்தை எப்படி வந்து உருவகப்படுத்துறாங்க, நிலத்தை வந்து இன்சொல் ஆகவும், புரியுதா, நிலம். ஓகேவா? நிலத்தை வந்து இன்சொல் ஆகவும். அடுத்து என்னது, ஈதலை வித்தாக, என்னது அந்த விதை இருக்குல்ல அதை வந்து கொடுக்குற மாதிரியும், வன்சொல் களைகட்டு தேவையில்லாத சொற்களை களை மாறி எடுக்கணும். அப்ப வன்சொல் களைகட்டு அப்படின்னா தேவையில்லாத, ஒரு நிலத்துல வந்து தேவையில்லாத புல் பூண்டு செடி அப்படின்றது முளைக்குமா, என்ன பண்றோம் நம்ம வந்து அரித்து எடுக்கிறோமா, அப்ப அந்த மாதிரி வன்சொல் களைகட்டு அப்படின்னா தேவையில்லாத தீங்கு சொற்கள் இருக்குல்ல அதை என்ன பண்ணணும், அடியோட அறுத்து எறியணும். அப்ப வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி, வாய்மை அப்படின்னா உண்மை அப்படின்றது பொருள், உண்மையை வந்து எருவு மாதிரி போடு, உண்மையை மட்டும் தான் நீ பேசணும் அப்படின்றத வாய்மை எருவட்டி. அப்ப என்னது, ஒவ்வொரு வார்த்தையும் புரியுதா, இன்சொல் விளைநிலனோ அப்படின்னா இனிய சொற்கள் தான் அந்த விளைநிலன். புரியுதா? இனிய சொற்கள் தான் இங்க விளைநிலன். விளைநிலம் அப்படின்னா விளையக்கூடிய நிலம். அப்ப என்ன பண்றாங்க, உருவகப்படுத்துறாங்க. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த சொல்லி இன்னொரு விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்றாங்க, அதுதான் உருவகப்படுத்துறாங்க. புரியுதா பாருங்க, கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகிற வேற ஒரு பொருளோட ஒற்றுமைப்படுத்தி கூறுறதா என்ன சொல்றாங்க, அதை உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதா? அடுத்து அதோட தன்மையை தான் உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. உவமை உவமேயம் அப்படின்னு ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு தோன்றபடி கூறுறதானது, அதை உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கிளியர் ஆகுதா? உருவக அணி அப்படின்னு கிளியர் ஆகுதா? அப்ப பாருங்க, இன்சொல் விளைநிலமா ஈதலை வித்தாக, வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி, அன்பினீர் பாய்ச்சி அறக்கதிரிகின்றதோர் சிறு பைங்குள் சிறுகாலை செய் அப்படின்றது வருது. புரியுதா? அப்ப இன்சொல் விளைநிலம் அப்படின்னா இனிய சொற்களை விளை நிலமா சொல்றாங்க. அடுத்து என்னது, ஈதலை வித்தாக அப்படின்னா, ஈதல் அப்படின்னா கொடுத்தல். ஓகேவா? வித்து அப்படின்னா விதை, அந்த விதையையும் ஈதல்னா கொடுத்தல், அதுக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒப்புமைப்படுத்துறாங்க. வன்சொல் களைகட்டு அப்படின்னா தேவையில்லாத சொற்களை பேசுறோம்ல அதை வந்து என்னது களை மாறி அறுத்து எறியணும். வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அப்படின்னா உண்மை இருக்குல்ல, உண்மையை தான் என்ன பண்றாங்க, எருவு மாறி போடணும் அப்படின்றத சொல்றாங்க. அன்புநீர் பாய்ச்சி அறக்கு தெரியினதோர் பைங்குள் சிறுகாலை செய் அப்படின்றது. புரியுதான்னு பாருங்க, மறுபடியும் சொல்றேன். இந்த பாடல இன்சொல்ல வந்து என்ன சொல்றாங்க, நிலமாவும், அந்த இனிய சொற்களை நிலம் அப்படின்னும், வன்சொல்ல வந்து கலை. ஓகேவா? வன்சொல் அப்படின்னா
தேவையில்லாத தீங்கு தரக்கூடிய சொற்கள், கஷ்டப்படக்கூடிய சொற்கள், அது என்னது வன் சொல்ல வந்து கலையாகவும், வாய்மை எருதாகும். வாய்மை அப்படின்னு என்ன சொல்லிருக்காங்க? உண்மை. உண்மையை வந்து எப்படி வந்து ஒரு நிலத்துக்கு எருவு போடுவோமா, எருவு அப்படின்றது போடுவோமா, நல்லா வந்து பயிர்கள் வளரணும் அப்படின்றதுக்காக. அப்ப வாய்மை என்ன பண்றாங்க? எருவாகவும். அன்பை வந்து நீராகும். அன்பு இருக்குல்ல, அன்பு வந்து அந்த நீர் வந்து பாய்ச்சிரமா அந்த வயலுக்கு இல்ல வந்து அந்த பயிருக்கு வந்து என்ன பண்றோம்? அந்த தண்ணீரை பாய்ச்சிரமா. அப்ப நீரை வந்து அன்பாகவும், அறம் கதிராகும். கதிரை வந்து என்ன சொல்றாங்க? அந்த கடைசியா வந்து என்னது, எருவு போட்டாச்சு, தண்ணி விட்டாச்சு, அந்த என்னது நிலத்துல வந்து நல்லா வந்து பக்குவப்படுத்தியாச்சு. இப்ப என்னது, பயிர் நல்லா முளைச்சிருச்சு, ரைட்டா? அறத்தை வந்து கதிராகும், உருவகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப புரியுதான்னு பாருங்க. உவமை அணி அப்படின்னா என்ன, உருவக அணி அப்படின்னா என்னன்னு புரியுதா? உவமை அணி அப்படின்றது என்னன்னு கிளியர் ஆகணும். அடுத்து நம்ம பார்த்தது உருவக அணி. உருவக அணின்றது ஒரு விஷயத்த சொல்லி இன்னொரு விஷயத்தை உருவகப்படுத்துறது தானே உருவக அணி. புரியுதான்னு பாருங்க. உவமை அணி சூப்பரா புரிஞ்சிருக்கும், உருவக அணி புரிஞ்சிருக்கும். ஓகேவா? உருவக அணின்றது என்னது? தான் ஒரு பொருளை சிறப்பிக்கணும், தான் ஒரு பொருளை உங்களுக்கு சூப்பரா சொல்லணும் அப்படின்றதுக்காக அதற்கு உவமையாகிற வேறொரு பொருளோட ஒற்றுமைப்படுத்துறாங்க. இப்ப என்ன பண்றேன்? இன்சொல் விளைநிலனோ, ஒற்றுமைப்படுத்தலனா இன்சொல் விளைநிலனோ, இனிய சொற்களை விளைநிலமாகவும். புரியுதா? அறத்தினை என்னது, அறத்தினை கதிராகவும், அன்பை நீராகவும். அப்ப என்னது, ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றேன்? இன்னொரு விஷயத்த உங்களுக்கு என்ன பண்றேன்? உருவகப்படுத்துறேன், ஒற்றுமைப்படுத்தி கூறுறேன். அதான் என்ன சொல்றாங்க? உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுல உமையும் சரி உமேயமும் சரி ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது இது. அத உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்சொல் விளைநிலமா, இதழே வித்தாக, வன்சொல் களைகட்டு, வாய்மை எருவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்குழு சிறுகாலை செய். சார் இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இன்சொல் விளைநிலம் அப்படின்னா இனிய சொற்களை விளைநிலம் மாறி அப்படி சொல்றாங்க. அடுத்து ஈதலை வித்தாக அப்படின்னா, ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்றது பொருள், விதை, வித்து அப்படின்னா விதை அப்படின்றது பொருள். அந்த விதையை வந்து ஈதல் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றதும். வன்சொல் களைகட்டு அப்படின்னா, வன்சொல் அப்படின்னா தீங்கு தரக்கூடிய சொற்கள், அதை அடியோடு நீங்க என்ன பண்ணணும்? அறுத்து எரிஞ்சிடணும். அப்ப அந்த மாதிரி வன்சொல் களைகட்டு. வாய்மை எருவட்டி அப்படின்னா, வாய்மை அப்படின்னா உண்மை. எப்படி வந்து எருவு வந்து ஒரு பயிருக்கு வந்து எருவு எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி வாய்மை அப்படின்றது நம்மளோட லைஃபுக்கு உண்மை அப்படின்றது முக்கியம். அன்பு நீர் பாய்ச்சி அப்படின்னா எப்படி வந்து அந்த செடிகளுக்கு வந்து தண்ணீர் பாய்க்குமோ அப்ப வந்து அன்பு என்ன பண்ணணும்? அதே மாதிரி பாய்க்கணும். அடுத்து அறக்கதிர் ஈன்றதோர், அறக்கதிர் அப்படின்னா அறத்தை வந்து அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறுகாலை செய் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. இன்சொல் விளைநிலமா, இதழே வித்தாக, வன்சொல் களைகட்டு, வாய்மை எருவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறுகாலை செய் அப்படின்றது. புரியுதாப்பா? இந்த பாடலுக்கு கிளியர் ஆகுதா? இதான் வந்து உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓமை அணி அப்படின்னு என்னன்னு பார்த்தாச்சு. எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னு என்ன பார்த்தாச்சு. புரியுதா? ஓமேனி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்? எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்றத ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தோம் உருவக அணி அப்படின்றது பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து பார்க்க போறது பின்வரு நிலை அணிகள் அப்படின்றது பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு உருவக அணி மட்டும் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒரு 2-3 வாட்டி சொல்லிட்டேன். டைம் இருக்கு அப்படின்னா இன்னொரு வாட்டி நான் வந்து ரீகப் பண்ணும்போதும் உங்களுக்கு உருவக அணி சொல்றேன். ஓமேனி அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்? போல, போன்ற, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உரள இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படையாக வந்தால் அதை என்ன சொல்றாங்க? அதை உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு உவமைன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் மறைந்து வரும். ஓகேவா? அதை எடுத்துக்காட்டு உவமை அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து உருவக அணி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயத்த சொல்றதுக்காக, ஒரு விஷயத்த சிறப்பா சொல்லணும் அப்படின்றதுக்காக இன்னொரு விஷயத்த மறைத்துக் கொள்றது, ஒரு விஷயத்த அப்படியே கொஞ்சம் மாத்தி சொல்றது, அதான் சொல்றாங்க உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாருங்களேன், ஒரு பொருளை வந்து சிறப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஓமையாகிற வேறொரு பொருளோட ஒற்றுமைப்படுத்தி, ஓகேவா, இன்னொன்னு என்ன பண்றாங்க? ஒற்றுமைப்படுத்தி சொல்றதுன்னு சொல்றாங்க உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பின்வரு நிலை அணிகள். பின்வரு நிலை அணிகள் அப்படின்றது பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எக்ஸாம்ல கேட்கும் போது கரெக்டா எழுதணும். இதுதான் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. பின்வரு நிலை அணிகள் கேட்காம இருக்கிறதே இல்லை. அதனால பின்வரு நிலை அணிகள் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, எல்லாரும் நோட்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? உங்களோட புக் எடுத்துக்கோங்க, ஹைலைட் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க? ஹைலைட் பண்ணி தான் படிக்கணும். சரியா? அப்பதான் வந்து ஈஸியா மனப்பாடம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பின்வரு நிலை அணிகள். என்ன சார் அது பின்வரு நிலை அணிகள்? பின் வரும். ஓகேவா? அதுலயே இருக்கு பின்வரு நிலை அணிகள். ஓகேவா? பின்னாடி வந்துட்டே இருக்கும். அது என்னது? பின்வரு நிலை அணிகள் அப்படின்றது. அதை வச்சு ஒரு 3 பிரிவா இருக்கு. அதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. பின்வரு நிலைகள். ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருதல் பின்வரு நிலை அணி. புரிஞ்சதாச்சும்? ஒரு செய்யுள், ஓகேவா, ஒரு செய்யுள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருக்கு, இந்த மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஒரு செய்யுள்ல முன்னாடி வந்து சொல்லோ பொருளோ, சொல்லு கூட வரலாம், ஒரே சொல், ஓகேவா,
ஒரே சொல் திரும்ப திரும்ப வரலாம். அப்படின்னா ஒரே ஒரு பொருள் திரும்ப திரும்ப வரலாம். அந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்க, அதை பின்வரு நிலையணிகள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. இப்ப பின்வரு நிலையணிகள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஒரு செய்யுள்ள முன்னாடி வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் ஓகேவா திரும்ப திரும்ப பல இடத்துல வரது என்ன சொல்றாங்க, அத பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். இது ரொம்ப 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 முக்கியம், கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா, பின்வரு நிலைகள் டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எழுத தெரியணும். 3 வகைப்படும். பின்வரு நிலைகள் டேஸ் வகைப்படும், 3 வகைப்படும். ஓகேவா, பின்வரு நிலைகள் டேஸ் வகைப்படும், 3 வகைப்படும். அப்ப பின்வரு நிலையணிகள் அப்படின்றது ஒரு செய்யுள்ள முன்னாடி வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடத்துல வரது என்ன சொல்றாங்க, பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். ரொம்ப முக்கியம், எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். அதாவது செய்யுள்ள முன்னாடி வந்த சொல்லோ பொருள் என்னது, மீண்டும் மீண்டும் என்னது திரும்ப வருது, அந்த மாதிரி என்னது அதை பின்வரு நிலையணிகள். அது என்னது, ஒரு சொல் கூட திரும்பி திரும்பி வரலாம். ஓகேவா, ஒரு சொல் அப்படின்னு வச்சுப்போம். என்னது, இப்ப எக்ஸாம்பிளுக்கு துப்பா இருக்கு அப்படின்னு வார்த்தை, துப்பா இருக்கு துப்பா இருக்கு துப்பா இருக்கு துப்பா இருக்கு. அப்ப அந்த சொல் திரும்ப திரும்ப வரலாம். அல்லது ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல், அது என்னது, அது திரும்ப திரும்ப வரலாம். சேந்தன 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 என்னது, அந்த மாதிரி வந்து அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரலாம். ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் திரும்ப திரும்ப வரலாம். அப்ப இத மாதிரி திரும்ப திரும்ப வந்தா என்ன சொல்றாங்க, அதை பின்வரு நிலையணிகள் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம், அதனாலதான் ரொம்ப தெளிவா சொல்றேன். மறுபடியும் பாருங்க, பின்வரு நிலையணிகள் அப்படின்றது என்னது, ஒரு செய்யுள்ள முன்னாடி வந்த சொல்லோ பொருளோ என்னது மீண்டும் பல இடத்துல வருதல் என்ன சொல்றாங்க, அதை பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா, ஒரு செய்யுள்ள முன்னாடி வந்து சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடத்துல வரதானே சொல்றாங்க, அதை பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. அது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். புரியுதான்னு பாருங்கப்பா. பின்வரு நிலையணிகள் அப்படின்னா என்னன்னு கிளியர் ஆகுதா? மறுபடியும் சொல்றேன், ஒரு செய்யுள்ள ஒரே வந்து சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடத்துல திரும்ப திரும்ப வரதானே சொல்றாங்க, அத பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. பின்வரு நிலையணி மொத்தம் 3 வகைப்படும். எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். புரியுதா? எத்தனை வகை அப்படின்னா 3 வகை அப்படின்றது தெரியணும். ஓகேவா, அப்ப 3 வகை என்னன்னா சார், 3 வகை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது என்னென்ன வகை சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, சொல் பின்வரு நிலையணி. அதுல சொல் திரும்ப திரும்ப வரும். ஓகேவா, அது சொல் பின்வரு நிலையணி. பொருள் பின்வரு நிலையணி, ஒரு சொல்லக்கூடிய அந்த பொருள் மட்டும் திரும்ப திரும்ப வரும், அது பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து சொற்பொருள் பின்வரு நிலையணி, சொல்லும் சரி பொருளும் சரி ரெண்டுமே ரிப்பீட் ஆகும், அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. புரியுதான்னு பாருங்க. அப்ப சொல் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது சொல் பின்வரு நிலையணி, பொருள் மட்டும் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது பொருள் பின்வரு நிலையணி, சொல்லும் பொருளும் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. அப்ப 3 பின்வரு நிலையணிகள் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பின்வரு நிலையணிகள் இருக்கு, 3 பின்வரு நிலையணிகள் இருக்கு. சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு 3 வகைப்படும். சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி என 3 வகைப்படும். ரைட்டா, பின்வரு நிலையணிகள் புரியுதா? இப்போ முன்னாடி வந்த சொல்லு என்ன பண்ணுது, ஒரு சொல்லோ இல்ல ஒரு பொருளோ திரும்ப திரும்ப வருது, அதுதான் பின்வரு நிலையணி. இப்ப நம்ம பார்க்க போறது சொல் பின்வரு நிலையணி. ஓகேவா, நான் ரொம்ப வந்து பின்வரு நிலைய ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவா திரும்ப 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 சொல்லியிருக்கேன், மறந்துடக்கூடாது. எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா, இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு பார்க்க போறோம். பாருங்களேன், முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி. என்ன சார் சொல்றாங்க இதுல அப்படின்னா பாருங்க, முன்னாடி வந்த ஒரு சொல்லு திரும்ப திரும்ப வருது. ஓகேவா, வேற வேற இடத்துல வந்து என்ன பண்ணுது, வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி. திரும்ப திரும்ப வருது, வந்து என்ன பண்ணுது, வேற ஒரு பொருளை உணர்த்துறது என்ன சொல்றாங்க, அதை சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. சொல் பின்வரு நிலையணி அப்படின்றது பாக்குறோம். இதுல முன்னாடி வந்த சொல், ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். முன்னாடி வந்த சொல்லு பின்னாடி பல இடத்துலயும் வந்து வேறு பொருளை உணர்த்துறதுன்னு சொல்றாங்க, சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப என்னது, முன்னாடி வந்த சொல்லு என்ன பண்ணுது, பின்னும் பல இடத்துல வந்து வேற ஒரு பொருளை உணர்த்துறதுன்னு சொல்றாங்க, அத சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. சார் இன்னும் எனக்கு புரியல சார் அப்படின்னா, துப்பா இருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பா இருக்கு துப்பாய தூவமலை. என்ன சார் துப்பு துப்புன்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, இந்த வார்த்தையில இருந்து ரிப்பீட்டா வருது. ஆனா இந்த துப்பா இருக்குக்கு வேற பொருத்தம், இந்த துப்பா இருக்குக்கு வேற அர்த்தம், இதுக்கு வேற அர்த்தம். அவன் என்ன பண்ணுது, முன்னாடி வந்த சொல்லு என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப வருது. ஆனா திரும்ப திரும்ப வந்து வேற வேற பொருளுக்கு வேற வேற சொல்லுக்கு வேற வேற பொருள் அப்படின்றது வருது. பாருங்க, முன்னாடி வந்த சொல்லு பின்னாடி பல இடத்துல வந்து வேற பொருளை உணர்த்துறதுன்னு சொல்றாங்க, சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, துப்பா இருக்கு துப்பாய துப்பாக்கி
துப்பார்க்கு தூவும் மலை அப்படின்றதுல அது இதுல துப்பு அப்படின்ற சொல்ல மீண்டும் மீண்டும் வருது, வேறு பொருளை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதான்னு பாருங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாய தூவும் மலை அப்படின்றது இருக்கு. இதுல துப்பு அப்படின்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. ரைட்டா? துப்பு துப் துப் அப்ப என்னது இந்த வார்த்தை என்ன பண்ணிருக்கு, திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே பொருளா? ஒரே பொருள் கிடையாது, வேற வேற பொருளை கொடுக்குது. அப்படி வேற வேற பொருளை தந்துச்சு அப்படின்னா அத சொல் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. சொல் பின்வரு நிலையினி அப்படின்றது முன்னாடி வந்த சொல்லு திரும்ப திரும்ப வரும், ஆனா திரும்ப திரும்ப வந்தாலும் ஒரே பொருளை தராது, வேற வேற பொருளை தரும். ஒரே பொருளை தராது, வேற ஒரு பொருளை தரும். வேற ஒரு பொருள் அப்படின்னா வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப என்னதான் துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாக்கு அது மாதிரி வார்த்தைகள் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு வேற அர்த்தம், ரெண்டாவது வார்த்தைக்கு வேற அர்த்தம், மூணாவது வார்த்தைக்கு வேற அர்த்தம். அப்ப இந்த மாதிரி வேற வேற அர்த்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. சொல் பின்வரு நிலையினி அப்படின்னு கிளியர் ஆகுதா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியும். இப்ப முன்னாடி வந்த சொல்லு என்ன பண்ணுது, பின்னும் பல இடத்துல வந்து வேற வேற பொருளை உணர்த்துறது என்ன சொல்றாங்க, சொல் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை அப்படின்னு என்ன பண்ணுங்க, இந்த ஒரு திருக்குறளை எடுத்திருக்கும். இதுல துப்பு அப்படின்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேற வேற பொருளை உணர்த்துது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. துப்பார்க்கு அப்படின்றது உண்பவருக்கு அப்படின்றது பொருள். துப்பார்க்கு அப்படின்றது என்னது, உண்பவருக்கு அப்படின்றது பொருள். அடுத்து துப்பு அப்படின்னா நல்ல அப்படின்றது பொருள், நன்மை அப்படின்றது பொருள். அடுத்து வர துப்பு அப்படின்றது உணவு என்று பல பொருள்ல வரதை தான் இந்த இதுல வந்து சொல் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றோம். புரியுதான்னு பாருங்க. ஒன்னும் இல்ல, சொல் பின்வரு நிலைனா ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு அந்த தொடர் வந்து திரும்ப திரும்ப வரும், ஆனா திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை உணர்த்தாது, வேற வேற பொருளை உணர்த்தும். அப்படி வேற வேற பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல் பின்வரு நிலையினி அப்படின்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றதான் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படின்றது. இதுல துப்பு அப்படின்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்துச்சு, ஆனா மீண்டும் மீண்டும் வந்தாலும் ஒரு ஒரு வார்த்தைக்கு வேற வேற அர்த்தத்தை கொடுக்குது. அதுக்கு துப்பார்க்கு அப்படின்னா உண்பவருக்கு அப்படின்றது பொருள், அடுத்து இருக்க துப்பு அப்படின்றது நல்ல நன்மையை சொல்லுது, அடுத்து இருக்க துப்பு அப்படின்றது உணவை குறிக்குது. அப்ப என்னதான் ஒரே வார்த்தை ரிப்பீட்டடா வந்தாலும் அது வேற வேற பொருளை தருது. இந்த மாதிரி வேற வேற பொருளை தந்தா அதை சொல் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து நம்ம பார்க்க போறது பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பொருள் பின்வரு நிலையினி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாச்சு, என்ன பார்த்தாச்சு, இப்ப சொல் பின்வரு நிலையினி அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு பார்க்க போறோம். பொருள் பின்வரு நிலையினி யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? பொருள் பின்வரு நிலையினி யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுமா? ஓகே. சொல் பின்வரு நிலையினா எப்படி ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்துச்சோ இங்க ஒரே ஒரு பொருள் திரும்ப திரும்ப வரும். பொருள் அப்படின்னா ஒரு அர்த்தம், ஒரே அர்த்தம் திரும்ப திரும்ப வரும். அங்க ஒரே ஒரு சொல் எப்படி திரும்ப திரும்ப வந்துச்சோ இங்க ஒரே ஒரு பொருள் திரும்ப திரும்ப வரும். ஆனா அங்க ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்தாலும் அதுக்கு வேற வேற அர்த்தத்தை கொடுத்துச்சு. இங்க ஒரே ஒரு பொருள் திரும்ப திரும்ப வரும். பாருங்க, புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையா தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றத பாருங்க. செய்யுள்ள பாருங்க, செய்யுள்ள முன்வந்த ஒரு சொல்லின் பொருளோ பின்னரும் பல இடங்களில் வருவது என்ன சொல்றாங்க, பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. செய்யுள்ள முன்னாடி வந்த சொல்லோட பொருள். ஓகேவா? செய்யுள்ள முன்னாடி வந்த ஒரு சொல்லோட பொருள் பின்னாடி பல இடத்துலயும் வரது என்ன சொல்றாங்க, பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான் பாருங்க. பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா கிளியர் ஆகுதா பாருங்க. பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா செய்யுள்ள முன்னாடி வந்த சொல்லோட பொருளே பின்னாடி பல இடத்துலயும் வரது என்ன சொல்றாங்க, பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றத பார்க்கலாம். அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்தழல் விண்டன கொன்றை விருந்தன கருவிலை கொண்டன காந்தல் குலை. இதுல அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விருந்தன கொண்டன அப்படின்ற வார்த்தைகள் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் என்ன பொருள் அப்படின்னா மலர்ந்தன அப்படின்னு ஒரே பொருளை தான் தருது. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா பாருங்களேன், என்னென்ன வார்த்தை இருக்குன்னு பாருங்க. இதுல அவிழ்ந்தன, அடுத்து என்ன இருக்கு, அலர்ந்தன, அலர்ந்தனன்னு இருக்கு, அது சேர்த்து எழுதும் போது அப்படி இருக்கு. ஓகேவா? அடுத்து அலர்ந்தன, அடுத்து நெகிழ்ந்தன, அடுத்து என்ன இருக்கு, விண்டன, அடுத்து என்ன இருக்கு, விரிந்தன, அடுத்து கொண்டன. என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நிறைய வார்த்தைகள் அப்படின்றது பார்த்திருக்கோம். ரைட்டா? என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சொற்பின்வரு நிலையினின்னு பார்த்தோம். சொற்பின்வரு நிலைனா சொல்லு திரும்ப திரும்ப வந்துச்சு, ஆனா ஒரு ஒரு சொல்லுக்கும் வேற வேற பொருள் தந்துச்சு.
இப்ப நம்ம பாக்குறது பொருள் பின்வரு நிலை இனி. ஆனா வேற வார்த்தையா இருக்கு. அவிழ்ந்தனன்றது வேற வார்த்தை, எலர்ந்தனன்றது வேற வார்த்தை, நெகிழ்ந்தனன்றது வேற வார்த்தை, விண்டன விரிந்தன கொண்டன அப்படின்றது வேற வார்த்தையா இருக்கு. ஆனா பொருள் அப்படின்றது பார்த்தா மலர்ந்தன அப்படின்ற ஒரே ஒரு பொருளை தான் தருது. என்ன பண்ணுது? மலர்ந்தன அப்படின்ற ஒரே ஒரு பொருளை தான் தருது. அப்ப என்னதான் வார்த்தைகள் வேற வார்த்தைகளாக இருந்தாலும் அங்கு ஒரே ஒரு பொருளை தான் குறிப்பிடுகிறது. அது என்ன பொருள் என்றால் மலர்ந்தன என்ற ஒரு பொருளை குறிப்பிடுகிறது. இதுதான் என்ன சொல்கிறார்கள் என்றால் பொருள் பின்வரு நிலையினி என்று சொல்கிறார்கள். அப்ப முன்னாடி பார்த்தது சொல் பின்வரு நிலையினி அப்படின்றது பார்த்தோம். இப்ப பாக்குறது பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றது பார்த்தோம். பொருள் பின்வரு நிலையினா என்னதான் ஒரே சொல் இல்லாம வேற சொல் வந்தாலும் ஆனா பொருள் அப்படின்றது ஒரே ஒரு பொருளை குறிக்குது. என்னதான் அவிழ்ந்தன, எலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன அப்படின்ற வார்த்தைகள் வந்தாலும் அதுக்கான ஒரே பொருள் என்னது? மலர்ந்தன அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை குறிச்சானது ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு பொருளை தருது அப்படின்னா அத பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? ஒரே பொருள் தானே திரும்ப வந்திருக்கு. அப்ப அவிழ்ந்தனருக்கும் என்னது? மலர்ந்தன அப்படின்றதான் பொருள். என்னது? அடுத்து அலர்ந்தன அப்படின்றதுக்கும் மலர்ந்தன அப்படின்றதான் பொருள். நெகிழ்ந்தன அப்படின்றதுக்கும் மலர்ந்தன அப்படின்றதான் பொருள். விரிந்தன அப்படின்றதுக்கும் மலர்ந்தன அப்படின்றதான் பொருள். விண்டன அப்படின்றதுக்கும் மலர்ந்தன அப்படின்றதான் பொருள். கொண்டன அப்படின்றதுக்கும் மலர்ந்தன அப்படின்றதான் பொருள். அப்ப என்னது? ஒரே வார்த்தை திரும்ப வருது. திரும்ப வரும்போது அந்த வார்த்தை மலர்ந்தன அப்படின்ற ஒரே ஒரு பொருளை குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? அதுதான் பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றது கிளியர் ஆகுதா? ஏன் நம்ம சொல் பின்வரு நிலையினி சொன்னோம், அடுத்து ஏன் பொருள் பின்வரு நிலையினி சொன்னோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியணும். ஓகேவா? அதனாலதான் நான் ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். புரியுதான்னு பாருங்க. அப்ப பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றது கிளியர் ஆகுதா? பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு என்னன்னு புரியுதா? அப்ப ஒரே சொல் திரும்ப வந்துச்சுன்னா அதை சொல் பின்வரு நிலையினின்னு சொல்றாங்க. ஒரே பொருள் திரும்ப வந்துச்சுன்னா அதை பொருள் பின்வரு நிலையினின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது சொற்பொருள் பின்வரு நிலையினி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாத்துடலாம். பாருங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? இந்த ஒரு திருக்குறள் இருக்கு. ஓகேவா? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இந்த திருக்குறள் பாருங்க. இந்த குறட்பால செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்குது. கரெக்ட் தானே? செல்வமும் சரி மாடும் சரி இந்த ரெண்டு சொற்களுமே எதை குறிக்குது? செல்வத்தை தான் குறிக்குது. நம்ம முன்னாடி அந்த புறப்பொருள்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஆணரைகள் அப்படின்னு என்ன சொன்னாங்க? சொத்தா கருதுனாங்க. மாடு என்ன சொன்னாங்க? அதையும் செல்வமா தான் கருதுனாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியணும். அப்ப செல்வம் அப்படின்னா என்ன, மாடு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கிளியர் ஆகணும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? முன்னாடி செல்வம் அப்படின்னாலும் மாடு அப்படின்னாலும் ஒரு செல்வத்தை தான் குறிக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. புரியுதா? அப்ப கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? புரியுதா? இந்த குறட்பால செல்வம் மாடு இரு சொற்களும் என்ன பண்ணுது? செல்வத்தை தான் குறிக்குது. ரெண்டுமே என்ன பண்ணுது? செல்வத்தை தான் குறிக்குது அப்படின்றது தெரியணும். புரியுதா? அப்ப கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? மாடு அப்படின்றது செல்வத்தை தான் குறிக்குது. செல்வம் அப்படின்றதும் செல்வத்தை தான் குறிக்குது. அப்ப குறட்பால செல்வமும் சரி மாடும் சரி என்ன பண்ணுது? ஒரே செல்வத்தை தான் குறிக்குது. அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? என்னதான் வேற வார்த்தையா இருந்தாலும் அதோட பொருள் அப்படின்றது ஒரே பொருளை குறிக்கும். மலர்ந்தன அப்படின்றது ஒரே ஒரு பொருளை குறிக்குது. அப்ப என்னதான் என்னது விரிந்தன, சென்றன, கொன்றன அப்படின்ற வார்த்தைகள் வந்தாலும் அதோட பொருள் அப்படின்றது மலர்ந்தன அப்படின்னு தான் சொல்லுது. அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன அப்படின்றது என்னதான் வார்த்தைகள் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அதோட பொருள் அப்படின்றது எப்படி இருக்கு? ஒரே மலர்ந்தன அப்படின்ற வார்த்தையை குறிக்குது. இந்த மாதிரி குறிச்சா அது பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. அதே சொல் பின்வரு நிலையினா என்னதான் துப்புன்னு வந்தாலும் அதோட பொருள் அப்படின்றது வேறுபடுது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வர துப்பாருக்கு உண்பவருக்கு, அடுத்து வர துப்புக்கு என்னது? நல்ல நன்மை, அடுத்து வர துப்புக்கு உணவு. அப்ப என்னது? ஒரே வார்த்தை திரும்ப வந்தாலும் அதுக்கு பொருள் அப்படின்றது மாறுபடுது. அப்ப சொல் மட்டும் ரிப்பீட்டா வந்துச்சுன்னா என்னது? அது சொல் பின்வரு நிலையினி. பொருள் மட்டும் அது ரிப்பீட்டா வந்துச்சு அப்படின்னா அது பொருள் பின்வரு நிலையினி. அடுத்து நம்ம பார்க்க போறது சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? சொற்பொருள் பின்வரு நிலையினி. மொத்தம் பின்வரு நிலையணிகள் மொத்தம் 3. சொல் பின்வரு நிலையினி, பொருள் பின்வரு நிலையினி, சொற்பொருள் பின்வரு நிலையினி. இப்ப நம்ம பார்க்க போறது சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க. சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றது பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னது? சொற்பொருள் பின்வரு நிலையினி. இதுல பாருங்க, முன்னாடி வந்த சொல்லும் பொருளும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சொல்லும் சரி பொருளும் சரி, பின்னாடி பல இடத்துல வர்றது என்ன சொல்றாங்க? சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் இது?
இங்க என்ன சார் சொல்லும் பொருளும் போட்டிருக்காங்க. இங்க சொல்லும் சரி பொருளும் சரி ரெண்டுமே ரிப்பீட் ஆகும். அது என்ன சொல்றாங்க? சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. முன்னாடி வந்த சொல்லும் சரி பொருளும் சரி பின்னாடி பல இடத்துல வரத என்ன சொல்றாங்க? அத சொற்பொருள் பின்வரு நிலையினி சொல்றாங்க. அப்ப சொல் பின்வருனா சொல் மட்டும் ரிப்பீட் ஆகும், பொருள் மட்டும்னா பொருள் மட்டும் ரிப்பீட் ஆகும். சொற்பொருள் பின்வரு நிலைனா சொல்லும் ரிப்பீட் ஆகும் பொருளும் ரிப்பீட் ஆகும். இதை என்ன சொல்றாங்க? சொற்பொருள் பின்வரு நிலைன்னு சொல்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ஒண்ணு, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, இந்த குறட்பால விளக்கு அப்படின்ற ஒரு சொல் என்ன பண்ணுது? ஒரே பொருள்ல பல முறை வந்திருக்கு. அதனால இது சொற்பொருள் பின்வரு. அப்ப இதுல எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்ப விளக்குன்ற வார்த்தை ரிப்பீட் ஆகுறதான்னு பாருங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்ப 4 விளக்கு அப்படின்றது வந்திருக்கு. இந்த குறட்பால விளக்கு அப்படின்ற சொல் ஒரே பொருள், ஓகேவா? ஒரே பொருள் தான் அது. அது மாதிரி பல முறை வந்துள்ளது. அதனால சொல்றாங்க இத சொற்பொருள் பின்வரு நிலையினி. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், ஓகேவா? என்ன டவுட் அப்படின்னா, சொல் பின்வரு நிலையினா பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா என்ன, சொற்பொருள் பின்வரு நிலையினா அப்படின்னா என்ன அப்படின்றது டவுட் வரும், ஓகேவா? இது சொல்ற பாருங்க. சொல் பின்வரு நிலையினி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. என்னதான் துப்பாருக்கு துப்பாய துப்பாய் அப்படின்னா ஒரே துப்பு துப்பு துப்புன்னு வந்தாலும் அந்த ஒவ்வொரு துப்புக்கும் வேற வேற பொருள் வருது. அது சொல் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது, அதோட அர்த்தம் அப்படின்றது ரிப்பீட் ஆகல, வேற வேற பொருளை கொடுக்குது. அதனால அது சொற்பொருள் பின்வரு நிலை, சொல் பின்வரு நிலையினி. அடுத்து பொருள் பின்வரு நிலையினி. பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றது என்னதான் வேற வேற வார்த்தையா இருந்தாலும் அதோட அர்த்தம் அப்படின்றது ஒரே அர்த்தத்தை கொடுக்குது. என்னதான் விரிந்தன அலர்ந்தன அப்படின்னு இருந்தாலும் அதோட ஒரே பொருள் மலர்ந்தன அப்படின்றது கொடுக்குது. இது பொருள் பின்வரு நிலையினி, பொருள் மட்டும் ரிப்பீட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போறது சொற்பொருள் பின்வரு நிலையினி. சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. முன்னாடி வந்த சொல்லும் சரி பொருளும் சரி பல இடத்துல வர்றது என்ன சொல்றாங்க? சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல விளக்கு அப்படின்ற சொல் பல முறை வந்திருக்கு. அந்த மாதிரி வந்ததுனால என்ன சொல்றாங்க? அது சொற்பொருள் பின்வரு நிலையினி சொல்றாங்க. புரியுதா? சொல் பின்வரு நிலையினி அப்படின்னா தெரியணும், பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா தெரியணும், சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா தெரியணும். அப்ப மூணுத்தையும் உங்களுக்கு தெளிவா தெரியணும், ஓகேவா? சொல் பின்வரு நிலையினி அப்படின்னா என்ன, பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா என்ன, சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா தெரியணும், ஓகேவா? அப்ப சொல் பொருள் சொற்பொருள். சொற்பொருளுக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அதுதான் சொற்பொருள் பின்வரு நிலையினிக்கே எடுத்துக்காட்டு. இப்ப சார் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டா எப்படி சார் நான் எழுதணும் அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு எப்படி கேட்பாங்க? சொற்பொருள் பின்வரு நிலையை விளக்குக. சொற்பொருள் பின்வரு நிலை என்றால் என்ன? சொற்பொருள் பின்வரு நிலையை விளக்குக அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கேட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சொற்பொருள் நீங்க என்ன பண்ணணும்? சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றத எடுத்து வச்சு எழுதணும். இது ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்த சொல்லும் சரி பொருளும் சரி பின்னாடி பல இடத்துலயும் வரது என்ன சொல்றாங்க? சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்றத எழுதணும். அடுத்து நீங்க எழுத வேண்டியது சான்று அல்லது எடுத்துக்காட்டு. சான்று எழுதலாம் இல்ல எடுத்துக்காட்டுன்னு எழுதலாம். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கைடு வச்சிருப்பீங்க இல்ல நோட்ஸ் வச்சிருப்பீங்க. அதுல எப்படி இருக்கு, அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதலாம், இல்ல நான் சொல்ற மாதிரி எழுதலாம், ஓகேவா? எடுத்துக்காட்டு அல்லது சான்று அப்படின்றத போட்டு இந்த ஒரு திருக்குறள் அப்படின்றது எழுதணும். என்ன எழுதணும்? எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதை எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன சார் எழுதணும் அப்படின்னா விளக்கம் அப்படின்றது எழுதணும். விளக்கம். எல்லாரும் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா பெண் எடுத்து தயவு செஞ்சு எழுதுங்க. இப்படிதான் எழுதணும், ஓகேவா? சான்று விளக்கம் அப்படின்றது எழுதணும். இந்த குறட்பால விளக்கு அப்படின்ற சொல் ஒரே பொருள்ல பல முறை வந்திருக்கு. அதனால சொல்லும் வந்திருக்கு பொருளும் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால இது சொற்பொருள் பின்வரு நிலை. ஆமா, இங்க ஏன் சார் சொல்லு வேற பொருள் வேற இல்ல அப்படின்னு பாருங்களேன். விளக்கு அப்படின்றது என்னது? வெளிச்சத்தை தருது. அதே மாதிரி ரிப்பீட்டா வந்திருக்கு. அதுக்கு வேற அர்த்தம் வரல, ஒரே ஒரு பொருளை தரல, ஒரே ஒரு பொருள்ல ஒரே ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா வருது. அப்ப சொல்லும் ரிப்பீட் ஆகுது பொருளும் ரிப்பீட் ஆகுது. அப்ப இதே மாதிரி ரிப்பீட் ஆனது அது சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னா என்னன்னு புரியணும், சரியா? அப்ப சொற்பொருள் பின்வரு நிலையினா இதுதான் என்ன சொல்றாங்க? சொற்பொருள் பின்வரு நிலையினி அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதான்னு பாருங்க. என்ன பார்த்திருக்கோம்? ஓமையணி அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உருவகணி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பின்வரு நிலையணிகள் மொத்தம் 3 அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொற்பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு 3 பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வஞ்ச புகழ்ச்சி அணி. அது என்ன சார்? வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி, ஓகேவா? இனிமே ஏதாச்சும் உங்களை புகழ்ற மாதிரி திட்டினாலும் சரி, திட்டுற மாதிரி புகழ்ந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? வஞ்ச புகழ்ச்சி அணியில என்ன பாடுறான்டா, வஞ்ச புகழ்ச்சி அணியில என்ன சொல்றான்டா அப்படின்னு என்ன பண்ணணும்? அந்த மாதிரி நீங்க சொல்லணும், ஓகேவா? எப்பயுமே படிக்கும்போது ரியல் டைமா நீங்க கொஞ்சம் எக்ஸாம்பிளோட படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்கவே மறக்காது, சரியா? எப்போ ரியல் டைமா வச்சு படிக்கிறீங்களோ, ரியல் டைமா லைஃப்ல சில விஷயத்தை அப்ளை பண்ணி நீங்க படிச்சு பாக்குறீங்களோ அப்ப கண்டிப்பா மறக்கவே மறக்காது, சரியா? பாருங்க, வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப பார்க்க போறது என்னது? வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றத பார்க்க போறோம்.
ஒரே நிமிஷம். சரி பார்க்கலாமா? வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு என்ன சார்? புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும். என்னது புகழ்வது போல பழிப்பதுனா உன்னை வந்து பாராட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? என்னமா படிப்பான் தெரியுமா சார்? அவன் தான் வந்து இந்த ஸ்டேட்டே ஃபர்ஸ்ட். ஓகேவா? அவனை மாதிரி படிக்கவே முடியாது. என்ன பண்றேன் அப்படின்னா உன்னை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி புகழ்ந்து பேசுறேன். ஆனா என்ன பண்ணிருக்க? நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்க. ஓகேவா? சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? எக்ஸாம்ல மார்க் கம்மியா எடுத்திருக்க. ஓகேவா? என்ன பண்றேன்? உன்னை புகழ்ற மாதிரி புகழ்ந்து என்ன பண்றேன்? உன்னை எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்றேன்? பழிக்கிறேன். ஓகேவா? உன்னை வந்து என்ன பண்றேன்? நீ மார்க் கம்மியா எடுத்திருக்க அப்படின்றத குத்தி காட்டுறேன். அப்ப புகழ்வது போல பழிப்பதும் ஒருத்தவங்களை பழிப்பது போல புகழ்வதும் ஒருத்தவங்க திட்டுற மாதிரி இருக்கும். என்னது சார் இவன் வந்து என்ன சார் இவன் படிப்பா சார் படிக்கிறான், இப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி வச்சிருக்கான் சார். என்னது உன்னை திட்டுற மாதிரி என்ன பண்றேன்? புகழ்றேன். அப்ப பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் உடையதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி என்பார்கள். வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. புகழ்றது மாதிரி பழிக்கிறதும் பழிக்கிறது மாதிரி புகழ்றதும் அதுதான் என்ன சொல்றாங்க? வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு, எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, அதை படிக்காம போவே கூடாது. சரியா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வஞ்ச புகழ்ச்சி அணி என்றால் என்ன? வஞ்ச புகழ்ச்சி அணியை விளக்குக. வஞ்ச புகழ்ச்சி அணி என்றால் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது தெளிவா எழுதணும். பார்க்கலாமா? பாருங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் அதுதான் என்ன சொல்றாங்க? வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எழுதும் போது என்ன பண்ணணும்? எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றத போட்டு இங்க வந்து என்ன பண்ணுவோம்? வஞ்ச புகழ்ச்சி அணியை விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. கொஸ்டின் மார்க் கேட்கலாம், இல்ல வந்து டபுள் டாட் வைக்கலாம். அப்படி கேட்கும்போது என்ன பண்ணணும்? நீங்க வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றத ஃபர்ஸ்ட் டாபிக்கா போட்டு அதுக்கு கீழே எழுதணும். வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றது பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் அப்படின்றது வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றத போட்டுட்டு எடுத்துக்காட்டு அப்படின்னு எழுதலாம், இல்ல சான்று அப்படின்னு எழுதலாம். எடுத்துக்காட்டு அப்படின்னு எழுதலாம், இல்ல சான்று அப்படின்னு எழுதலாம். புரியுதா? எடுத்துக்காட்டு அப்படின்னு எழுதலாம், இல்ல சான்று அப்படின்னு எழுதலாம். பாருங்க. தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். இந்த ஒரு திருக்குறள் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? தேவரணையர் கயவர் அவரன மேவன செய்தொழுகலான். என்ன சார் இது பொருள் அப்படின்னா பாருங்களேன். கயவர்கள் யாரும் ஹைலைட் பண்ணி கண்டிப்பா வாங்கியிருக்கணும். சரியா? கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வர் என்று பொருளை குறிப்பதால் உணர்த்துகிறது. எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும். ஒண்ணும் கிடையாது. அது கயவர்கள் வந்து தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். அதான் தேவரணைய கயவர் அவர்தான் மேவன செய்தொழுகலான் அப்படின்ற ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கோம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவரணைய கயவர், கயவர்கள்னா வந்து என்னது? அந்த ஒரு தீய செயல்களை செய்யறவங்க. என்னதான் தேவர்களுக்கு ஒப்பா வந்து கயவர்கள் இருந்தாலும், அந்த தீயவர்கள் இருந்தாலும், ஆனா அவங்க செய்யற செயல் அப்படின்றது ரொம்ப தீமையான செயல். அதுதான் கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும், என்னதான் வந்து படிக்கும் போது என்னது தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயலையே செய்வார். என்னது அவங்க வந்து இழிந்த செயல் தான் செய்வாங்க. ரொம்ப வந்து நல்ல விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னது இழிந்த செயல் தான் செய்வாங்க, கரெக்டான விஷயத்த செய்ய மாட்டாங்க. இழிந்த செயலையே செய்வர் என்னும் பொருளை குறிப்பதால இது என்ன சொல்றாங்க? புகழ்வது போல பழிப்பது. அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இததான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க? வஞ்ச புகழ்ச்சி அணி. புரியுதா? அப்ப அணி அப்படின்னா என்ன புரியணும்? வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா என்ன புரியணும்? புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் அதை வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றது என்னன்னு புரியுதான்னு பாருங்க. புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் அதுதான் சொல்றாங்க வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். அது என்ன சொல்றாங்க? வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கயவர்கள் என்ன பண்றாங்க? தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு புகழ்ற மாதிரி பழிக்கிறாங்க. ஓகேவா? என்னதான் வந்து தேவர்களுக்கு இணையா வந்து கயவர்கள் இருந்தாலும் அவங்க என்னது, என்னதான் தேவர்களுக்கு வந்து தேவர்களுக்கு இணையா கயவர்கள், என்னதான் வந்து கடவுளுக்கு நிகரா வந்து என்னது அந்த பேய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பேய் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், ஆனா அவங்க என்னது அவங்க செய்யற செயல் அப்படின்றது இழிவான செயல் அப்படின்றத புகழ்ற மாதிரி பழிக்கிறாங்க. அந்த மாதிரி பழிச்சானது அதை வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதான்னு பாருங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றது அடுத்து பாருங்க. அடுத்து இப்ப பார்க்க போறது என்ன பாருங்க. அடுத்து பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறி முண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அப்படின்றத கொடுத்துருங்க. என்ன சார் இதோட பொருள் அப்படின்றத பாருங்க. இந்த பாடல்ல பொருள், புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர். இந்த புலவர் பலரும்
பாரி பாரி அப்படின்றவனா என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? யாராச்சும் வந்து ஏதாச்சும் கேட்ட என்ன பண்றான், எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? அந்த மாதிரி உள்ளவன் தான் பாரி. ஓகேவா? புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர். பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கிறான். பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கிறான். மலையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து உலகத்தை புறக்கிறது. இது பழிப்பது போல புகழ்வது. ஓகேவா? என்னதான் வந்து பாரி ஒருவன், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பாரி ஒருவனும், அதான் இந்த பாடல்ல பாரி பாரி என்று இவளை ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. என்னதான் வந்து பாரி ஒருவன் மட்டும் தான் என்ன பண்றான், அவன் மட்டும் தான் கொடுத்துட்டே இருக்கான். அப்ப மழை ஏதாச்சும் நமக்கு வேணும்னா வந்து என்ன பண்ணுது, எனக்கு அந்த மழை ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்படின்றத கேக்குதான்னு மழையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம என்ன பண்ணுது, கொடுக்குது. அப்ப இந்த இடத்துல பழிக்கிற மாதிரி. ஓகேவா? என்னது பாரிக்கும் மலைக்கு என்ன பண்றாங்க, ஒரு பழிக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அதை புகழ்றாங்க. மலையை வந்து புகழ்றாங்க. அப்ப மாறி அப்படின்னு என்னது, மலையை தான் சொல்றாங்க மாறி அப்படின்றது. இந்த பாயிண்ட் புரியணும். சரியா? மாறி என்றால் மலை என்று பொருள். இந்த மழை ஓகேவா பெய்யுதுல மேலேந்து, அந்த மலை தான் வந்து மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் புரியணும். ஓகேவா? என்னது அந்த மேகமூட்டம் அப்படின்றது என்னது, மழை பொழியறத சொல்றாங்க. அப்ப பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடலோட பொருள் அப்படின்றது, புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்றாங்க. புலவர் பலரும் என்ன பண்றாங்க, பாரி ஒருவனை தான் புகழ்றாங்க. ஆனா என்ன பண்ணல, மாரியை புகழல, மாறி மலையை புகழல அப்படின்னு சொல்லிட்டு பாரி மட்டும்தான் என்ன பண்றான், கைமாறு கருதாம எடுத்து கொடுக்குறான்னா என்ன, மழையும் கைமாறு கருதாம தான் கொடுக்குது. மழை ஏதாச்சும் அதுக்கு வேணும் ஏதாச்சும் கேக்குதா என்ன, எனக்கு இதெல்லாம் கொடுப்பா அப்பதான் உனக்கு மழை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுதா என்ன, அதெல்லாம் அது கிடையாது. என்னது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, மழை அப்படின்றது பொழியுது. அதுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்றது இருக்கா, அதுக்கு எதுவும் தேவையில்லை. ஓகேவா? தனக்கு எதுவும் தேவையில்லாம என்ன பண்ணுது, வாரி வாரி வழங்குது அந்த மழை. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, பழிப்பது போல அந்த மாறி வந்து அந்த மழையை வந்து பழிக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, புகழ்றாங்க. என்னது மாறி ஒருத்தவன் மட்டும் தான் என்ன பண்றான், கேட்காம கொடுக்குறானா என்ன, மழையும் கேட்காம தான் கொடுக்குது. அப்படி என்ன பண்றாங்க, பழிக்கிற மாதிரி புகழ்றாங்க. அப்ப பழிப்பது போல புகழ்வது என்ன சொல்றாங்க, அதுதான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவரில்லை என்று புகழ்கிறது. புரியுதா? பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை அப்படின்றது. என்னதான் வந்து என்ன பண்றாங்க, அந்த மலை ஓகேவா, நம்ம வந்து மனிதர்கள், அது வந்து மலை ஓகேவா, மலை பொழியுது, அதுக்கு இணையா வச்சு ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க. புரியுதா? மழை பொழியுது, மேல இருந்து என்ன பண்ணுது, மலை அப்படின்றது பொழியுது, அதுக்கு ஒரு மனுஷன் ஓகேவா, பாரி ஓகேவா, எதை கெடுத்தாலும் எடுத்து என்ன பண்ணுவான், வாரி வழங்குவான். அந்த ஒரு வல்ல என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் ஒற்றுமைப்படுத்துறாங்க. என்னதான் பாரியை வந்து நம்ம என்ன பண்றது, பழிப்பது போல இருந்தாலும் என்ன பண்றாங்க, புகழ்றாங்க. அது எதுக்கு ஓமையா வச்சு புகழ்றாங்க, மலைக்கு இணையா வச்சு புகழ்றாங்க, ஒரு இயற்கைக்கு நிகரா வச்சு புகழ்றாங்க. அப்ப இதான் சொல்றாங்க வஞ்ச புகழ்ச்சி நீ அப்படின்னு சொல்றாங்க. தேவர் அணையர் கயவர் அவர் தான் மேவன செய்திருக்கலாம். என்னதான் தேவர்கள் வந்து கயவர்களுக்கு ஒப்பானவர்களா இருந்தாங்களோ, கயவர் என்ன பண்றாங்க, தீய செயலை செய்யறாங்க. அப்ப புகழ்வது போல பழிப்பது, அதை வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. அதே பழிப்பது போல புகழ்வதுன்னா அந்த மாறி பாரி, அந்த பாடலை பாருங்க, பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வது சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்புதுவே. என்னது அந்த மாரிக்கு நிகரா, அந்த மலைக்கு நிகரா என்ன பண்றாங்க, பாரி ஒருவனை என்ன பண்றாங்க, புகழ்ந்து சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வந்து அணி இலக்கணம் அப்படின்றது பார்த்திருக்கோம். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். எப்படி எழுதணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓமேனியை விளக்குக அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓமேனி அப்படின்றது போட்டு என்ன பண்ணணும், எப்பயுமே எடுத்து எழுதணும். ஓமேனி என்றால் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டா இதே மாதிரி ஓமேனி அப்படின்றது எழுதணும். ஓகேவா? என்ன பண்ணணும், ஓமேனி அப்படின்னு போட்டு அணிகளுக்கு இன்றியமையாத ஓமேனி, அதுல வந்து ஊமையில இருந்து கிடைத்ததா இருக்கு. இந்த தொடர்ல மலர் போன்ற பதம் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு, ஒரு திருக்குறள் எழுதிட்டு அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுதினீங்க அப்படின்னா சூப்பர் ஈஸியா வந்து ஃபுல் மார்க் அப்படின்றது வாங்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது உருவக அணி. உருவக அணி எப்படி எழுதணும், உருவக அணி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கான உருவக அணிக்கான விளக்கம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எழுதணும். கவிஞன் தானூர் தான் பொருளை சிறப்பிக்க அணி, அதற்கு ஓமையாக வேறு பொருளை ஒன்றுபடுத்தி கூறுவான். அதான் வந்து உருவக அணி. ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இன்னொரு விஷயம் என்ன பண்றான், உப்புமைப்படுத்தி கூறுறான். ஒரு விஷயத்த சிறப்பிக்கணும், ஒரு விஷயத்த பெஸ்டா சொல்லணும் அப்படின்றதுக்காக இன்னொரு விஷயம் என்ன பண்றான், சிறப்பித்து சொல்றான். அதுதான் உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இன்சொல் விளைநிலமா இதழே வித்தாக மண்சொல் களைகட்டு வாய்மை இருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கு தெரியின ஓர் பைங்குள் சிறுகாலை செய் அப்படின்ற ஒரு குறள் இருக்கு, ஒரு பாடல் இருக்கு. அதுல என்ன பண்றாங்க, அதுல வந்து நமக்கு விளக்குறாங்க. சரியா? இந்த பாடல்ல இன்சொல் வந்து நிலமாவும், வன்சொல் என்ன பண்றாங்க, கலையாவும், வாய்மையை வந்து எருவாவும், அன்பை வந்து நீராவும், அறத்தை வந்து கதிராகவும் உருவப்படுத்துறாங்க. இந்த மாதிரி உருவகப்படுத்தினது அதை உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பின்வரு நிலை அணி அப்படின்றத பாருங்க. ஒரு செய்யல முன்னாடி வந்து சொல்லோ பொருளோ திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுங்க, அதை
பின்வரும் நிலைகள். அது 3 வகைப்படும். சொல் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு 3 வகைப்படும். சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா என்னது? ஒரு சொல்லு திரும்ப திரும்ப வரும். பொருள் பின்வரும்னா அந்த பொருள் மட்டும் திரும்ப திரும்ப வரும். சொற்பொருள்னா அந்த சொல்லும் சரி பொருளும் சரி ரிட்டனா வரும். இந்த மாதிரி சொல்லும் பொருளும் திரும்பி திரும்பி வந்துச்சுன்னா அப்படின்னா சொல்லுங்க, அதை சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு சொல்லியிருக்கேன். இப்ப சொல் பின்வரும் நிலையணி விளக்குக அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு எழுதிட்டு முன்னாடி வந்து சொல்லு பின்னாடி பல இடத்து வந்து வேறு பொருளை உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூமலை அப்படின்னு இருக்கு. என்னதான் துப்பு துப்பு துப்புன்னு வந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரே பொருளா சார்? இந்த துப்புக்கு வந்து உணவு, இதுக்கு உணவு, இதுக்கு உணவா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு பொருள், ஒரு வார்த்தைக்கு வேற ஒரு பொருள் தருது, ஒரு வார்த்தைக்கு வேற. அப்ப சொல் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுதே தவிர பொருள் ரிப்பீட் ஆகல. அப்ப சொல் மட்டும் ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா அத சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. பொருள் பின்வரும் நிலையணினா பொருள் மட்டும் தான் ரிப்பீட் ஆகும், ஆனா ஒரே வார்த்தையா இருக்காது. பாருங்க, இதுல பாருங்க, அவிழ்ந்தன அவிழ்ந்தன என்னது அளந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன அப்படின்ற வார்த்தைகளா வேற வேற மாதிரி வந்திருக்கு. ஆனா என்னதான் வேற வேற வார்த்தைகள் வந்திருந்தாலும் அதோட பொருள் அப்படின்றது மலர்ந்தன அப்படின்ற ஒரு வார்த்தையை தருது. அப்ப பொருள் பின்வரும் நிலைன்றது என்னதான் வேற வேற வார்த்தைகள் வந்தாலும் அதுக்கான பொருள் அப்படின்றது ஒரே ஒரு பொருளை தருது. அதை என்ன சொல்றாங்க? பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்றது என்ன அப்படின்னா முன்னாடி வந்து சொல்லும் பொருளும் பின்னாடி பல இடத்துல வரது என்ன சொல்றாங்க? சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்ப என்னது? ஒரே வார்த்தை என்ன பண்ணுது? திரும்ப திரும்ப வருது. சொல்லும் சரி பொருளும் சரி திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? அதை சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணினா புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும், அது என்ன சொல்றாங்க? வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்ப வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றது என்னன்னு கிளியர் ஆகுதா? ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஓகேவா? எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இதுல இருந்து அணி இலக்கத்துல கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. எப்பயுமே எழுதும் போது இப்படிதான் எழுதணும். சொற்பொருள்னா அதுக்கான இது விளக்கம் என்ன அப்படின்றது எழுதணும், சான்று எழுதணும், அதுக்கான விளக்கம் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்றது என்னன்னு எழுதணும், அதுக்கான ஒரு சான்று அப்படின்னு எழுதணும், அதுக்கான விளக்கம் அப்படின்றது எழுதணும். அடுத்து பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒரு உணமல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலக பொறுப்பதுவே அப்படின்ற சான்று எழுதிட்டு அதுக்கான விளக்கம் அப்படின்றது எழுதணும். சரியா? அப்ப அப்படி எழுதினீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா மார்க் அப்படின்றது நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். எளிமையா வந்து 9th ஒரு நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஓகே, ஒரு கான்ஃபிடன்ட் வரும். ஓகேவா? 10th நம்மளால வந்து கண்டிப்பா 470 470 480 பிளஸ் அப்படின்றது எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அதனால வந்து அணி இலக்கணம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உவமையணி அப்படின்றது போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரள இந்த வார்த்தைகள்லாம் வெளிப்படையா வந்து அது ஓமேனி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையெல்லாம் மறைஞ்சு வந்து அது எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரியுதான்னு பாருங்க. வார்த்தையெல்லாம் வெளிப்படையா வந்தது அது ஓமேனி. மலர் பாதம், மலர் போன்ற பாதம். புரியுதான்னு பாருங்க. மலர் பாதம் அப்படின்றது எப்படி வருது? மலர் போன்ற பாதம். அப்படின்னது போன்ற அப்படின்றது என்னது? அது ஓமோருபு. மலர் அப்படின்றது ஊமை, பாதம் அப்படின்றது உவமேயம் அப்படின்னு என்ன பண்றோம்? நம்ம பிரிச்சு வைக்கிறோம். அப்ப இந்த மாதிரி பிரிச்சு சொன்னது அதை ஓமேனி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி பிரிக்கும் போது பாதம் அப்படின்றது பொருள், மலர் அப்படின்றது உவமை, போன்ற அப்படின்றது ஓமோருபு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்க எழுதியிருக்கேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு. எப்படி வந்து தோன்றவங்களை மண் எப்படி பொறுத்துக் கொள்ளுதோ அதே மாதிரி உங்களை யாராச்சும் இகழ்றாங்க, உங்களை யாராச்சும் வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கணும்? பொறுத்து கொள்ளணும். என்ன பண்ணக்கூடாது? திட்டக்கூடாது, திருப்பி வந்து கோவப்படக்கூடாது, அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணக்கூடாது, சைலண்டா நீ விட்டே இருக்கணும். ஓகேவா? அது மாதிரி எப்படி வந்து தன்னை தோன்றவங்களை வந்து எப்படி வந்து மண் பொறுத்து கொள்ளுதோ அது போல. அப்ப போல அப்படின்ற வார்த்தை வெளிப்படையா வந்திருக்கு. அதனால இது ஓமேனி. புரியுதா? அப்ப ஏன் ஓமேனி அப்படின்றது வருது அப்படின்றது இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது நீ ஏன் வந்து தேவையில்லாம இந்த சொற்கள்லாம் எடுத்து பேசுற? கனி இருக்கும்போது ஏன் காய் எடுத்து தின்ற அப்படின்னது அது போல. அப்ப ஒரே மாதிரி என்னது? அதுக்கு போல போன்ற புறைய அன்ன என்ன மான கடுப்ப ஒப்ப உரள அற்று தற்று இந்த வார்த்தைகள்லாம் வெளிப்படையா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்ன சொல்றாங்க? உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. உவமையணி அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இலக்கணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன இலக்கணம் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஒன்று தட்டி விடுங்க. ஓகேவா? அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷன் வரும். லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துருக்கீங்க லைக் ஒன்று தட்டி விடுங்க. எங்களுக்கு வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? அதனால யாராச்சும் லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒன்று தட்டி விடுங்க. ஓகேவா? ஓகேப்பா. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.